தென் தமிழகத்திலே பல குறுநில மன்னர்கள் ஆட்சி செலுத்தினர். அதிலே பழவராய நரேந்திர மன்னர் சற்றே புகழ் பெற்றவர். ஒரு மா மன்னருக்கு இணையாக அவருக்கு ராஜ்யம் இருந்தது. அவரது வழித்தோன்றல்களில் 6வது தலைமுறை வாரிசாக வந்தவர்தான் நரேந்திர புண்ணிய கோடி. அவர் பூஞ்சோலை என்ற கிராமத்தில் பாரம்பரியமான முன்னோர்கள் வாழ்ந்து வந்த அரண்மனையில் வாழ்ந்து வந்தார். அவர் பிறப்பிலிருந்தே கோடீஸ்வரர், பெரிய அரசியல்வாதி. அதனால் அவர் நினைத்ததை சாதித்து வந்தார். வாழ்க்கையில் முடியாது என்று மற்றவர் நினைப்பதை தன் பணத்தால் வென்று விடுவார். எனவே அவருக்கு தன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்ற ஒரு கர்வமே இருந்தது. வெற்றி ஒன்றை மட்டுமே அவர் தன் வாழ்க்கையில் சந்தித்து வந்ததால் சிறு தோல்வியையும் அவரால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. இந்த நிலையில் சமீப காலமாய் அரசியலில் அவர் பல தோல்விகளை சந்தித்தார். ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் என்ன முயன்றும் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தான் செய்கின்ற எல்லா காரியங்களும் ஏன் தோல்வியை தழுவுகின்றன என்பது புரியாமல் குழம்பினார். இறுதியில் தன் ஜாதகத்தை பல ஜோதிடர்களிடம் காண்பித்து அதற்கான காரணத்தை கேட்டறிந்தார். எல்லா ஜோதிடர்களும் அவரது ஜாதகத்தை அலசி பார்த்து அவரது ஜாதகப்படி அவருக்கு இறங்குமுகம் என்றும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரது செல்வம் செல்வாக்கு எல்லாம் அழிந்து இறுதியில் ஒன்றுமில்லாத மனிதனாக போய்விடுவார் என்றும் கூறினர். தவித்து போனார் நரேந்திர புண்ணிய கோடி. தான் கடைசி வரை ஆளுமை, அதிகாரம், புகழ், செல்வம் இதன் உச்சத்தில் இருந்து கீழே வரக்கூடாது, அதற்கு என்ன வழி என்று ஆராய பணத்தை தண்ணீராய் செலவு செய்தார். அப்போதுதான் புதுவிதமான வழியை ஒரு ஜோதிடர் சொன்னார். அவர் சொன்ன வழி இதுதான். முன்னொரு காலத்தில் மேல்முல்லைவாயில் காலாஸ்திரபுரம் என்ற ஊரில் இருந்த ஜெயவர்ம மகாராஜா கடைசி வரை பெயரோடும் புகழோடும் வாழ சைனாவிலிருந்து வந்த ஒரு மாந்திரிகர் பூஜை செய்து மன்னருக்கு ஒரு கற்பூர கல்லை வெகுமதியாக அளித்து சென்றார். மன்னரும் அந்த கல்லை கடைசி வரை பத்திரமாக பூஜை செய்து வந்தார். அந்த கல் அவரிடம் இருந்தவரை ஜெயவர்ம மகாராஜா பெயரோடும் புகழோடும் வாழ்ந்து வந்தார். எனவே மேல்முல்லை வாயில் அரண்மனை அருங்காட்சியகத்தில் உள்ள அந்த கல்லை கொண்டு வந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் பூஜை செய்தால் நரேந்திர புண்ணிய கோடிக்கு எதிராக செயல்படும் கிரகங்கள் எல்லாம் அவர் வசம் திரும்பி அவருக்கு சாதகமாக செயல்படும் என்று அந்த ஜோதிடர் கூறினார். அதே சமயம் அதில் உள்ள பிரச்சனையையும் அவர் கூறினார். அந்த கல் தற்போது மேல்முல்லை வாயில் அரண்மனை அருங்காட்சியகத்தில் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் அந்த கல் அரசாங்கத்துக்கு சொந்தமான தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்தது என்றும், ஆகையால் அதை எடுப்பது தேச குற்றம் எனவும் அதை அரண்மனை அருங்காட்சியகத்தில் புகுந்து எடுப்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்றும் கூறினார். வேண்டுமானால் அந்த கல்லை யாருக்கும் தெரியாமல் சாமர்த்தியமாக திருடிக்கொண்டு வந்தால்தான் உண்டு என்றும் அவர் கூறினார். நரேந்திர புண்ணிய கோடி யோசித்தார். தோல்வி ஏற்பட்டு அதன் அவமானங்களை தாங்குவது தன்னால் இயலாத காரியம் என்பதால் எப்படியும் அந்த கல்லை கொண்டு வந்தே திருவது என முடிவெடுத்து எதற்கும் துணிந்தார் நரேந்திர புண்ணிய கோடி. அதே சமயம் தவறு செய்வதில் புத்திசாலித்தனமும் திறமையும் வாய்ந்த நால்வரை தேர்ந்தெடுத்தார். எதற்கும் துணிந்த அந்த நால்வரை மேல்முல்லை வாயில் அரண்மனைக்குள் புகுந்து கல்லை எடுத்து வர அனுப்பினார். இதற்கிடையில் சென்னையில் ஒரு பெரிய பள்ளியிலிருந்து மேல்முல்லை வாயில் அரண்மனையை சுற்றி பார்க்க பள்ளி மாணவர்கள் பேருந்தில் கிளம்பினர். மாணவர்கள் அரண்மனையை அடையவும் கற்பூரக்கல்லை கைப்பற்றும் நோக்கத்தில் நரேந்திர புண்ணிய கோடி அனுப்பிய அந்த நால்வர்கள் அரண்மனையை அடையவும் சரியாக இருந்தது. இதற்கிடையில் சுரேஷ் என்ற ஒரு மாணவன் ஒரு சித்தரின் அரண்மனை குகை ஒன்றில் நுழைந்து திரும்பி வர வழி தெரியாது குகைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டான். சுற்றுலா முடிந்து பேருந்து சென்னை நோக்கி புறப்பட்டது. பேருந்து கிளம்பும் முன் மாணவர்களை எண்ணுகையில் சுரேஷ் இல்லாததை கவனிக்கிறார் பொறுப்பாசிரியர். உடனே பேருந்து மீண்டும் அரண்மனைக்கு திரும்பி வந்து சுரேஷை தேடினர். சுரேஷின் பெற்றோர் பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது சுரேஷின் தாத்தா பெரிய நீதிபதி என்பதால் அவருக்கு தன் மகன் அரண்மனையில் காணாமல் போன செய்தி கிடைத்ததும் கோபப்பட்டு பள்ளி நிர்வாகிகளை திட்டி தீர்த்ததோடு போலீசுக்கு தகவல் கொடுக்கிறார். நீதிபதியின் பேரன் காணாமல் போனதால் அந்த பையனை கண்டுபிடிக்கும் பொறுப்பு அதிகமானதால் பெரும் போலீஸ் படையே அரண்மனையில் திரண்டது. நரேந்திர புண்ணிய கோடியின் ஆட்கள் தங்களை பிடிக்கத்தான் இத்தனை போலீஸ் வந்துள்ளதோ என சந்தேகப்பட்டு கரூரக்கல் எடுக்கும் முயற்சியை மிக ஜாக்கிரதையாக கையாளுகின்றனர். இந்த சமயத்தில் தான் பிரியா என்ற கல்லூரி மாணவி அரண்மனைக்குள் நுழைகிறாள். மாஸ்டர் டிகிரி முடித்து தொல்பொருள் ஆராய்ச்சிக்கான படிப்பை ஏற்று இருக்கும் அவள் அரண்மனைக்குள் பிராக்டிக்கல் கிளாஸுக்காக கல்லூரி உத்தரவுடன் அங்கு வருகிறாள். அரண்மனை அதிகாரிகள் பிரியாவுக்கு அரண்மனைக்குள் எல்லா இடத்திற்கும் செல்ல அனுமதி வழங்குகின்றனர்.
அரண்மனையில் உள்ள எல்லா முக்கிய இடங்களும், ஆங்காங்கே உள்ள தொல்பொருட்களும், அதன் விவரங்களும், அரண்மனைக்குள்ளே மன்னர்கள் தப்பித்துச் செல்ல சுரங்க வழிகள் அடங்கிய வரைபடம் ஒன்றையும் பிரியா கையில் கொடுக்கின்றனர். அந்த வரைபடம் மிக முக்கியமானது என்றும் மற்ற யாருக்கும் அதை பயன்படுத்தவோ காட்டவோ கூடாதென்றும் சொல்லி எச்சரித்து கொடுக்கின்றனர். வரைபடத்தை பெற்றுக்கொண்ட பிரியா அதை வைத்துக்கொண்டு தன் தொல்பொருள் ஆராய்ச்சியை தொடர்கிறார். இந்நிலையில் தன் ஒரே மகன் பரத்தை அரண்மனையில் இருக்கும் கற்பூரக்கல்லை எடுத்து வர அனுப்பி வைக்கிறார் நரேந்திர புண்ணியகோடி. பரத் அரண்மனையை அடைந்ததும் எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்கிறான். ஏற்கனவே நீதிபதியின் மகன் தொலைந்ததால் பெரும் பதட்ட நிலையை அந்த அரண்மனை அடைந்திருந்தது. அங்கு அரண்மனை செக்யூரிட்டிகளில் இருந்து போலீஸ் பாதுகாப்பு வரை பலப்படுத்தப்பட்டிருந்தது. அதனால் சுலபமாக அரண்மனைக்குள் நுழைந்து கற்பூரக்கல்லை கொண்டு வருவது இயலாத காரியம் என்று எண்ணிய பரத் செய்வதறியாது விழித்துக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில்தான் அரண்மனைக்குள் எந்த பரிசோதனையும் இன்றி மிக சர்வ சாதாரணமாக உள்ளே நுழைந்து தான் விரும்பும் இடங்களுக்கெல்லாம் சென்று வரும் பிரியாவை கண்டான். அவளை பற்றிய விவரத்தை தெரிந்து கொண்டான். பிரியாவை பயன்படுத்தினால்தான் அரண்மனைக்குள் சுலபமாய் நுழைய முடியும் என்று எண்ணினான். அதனால் அவளிடம் வலிய போய் நட்பை ஏற்படுத்தி கொண்டான். தனக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியில் மிகுந்த ஈடுபாடு உண்டு என்றும் காட்டிக்கொண்டான். அதனால் பரத் மேல் பிரியாவிற்கு ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டது. அந்த நல்ல எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி காதலாக மாற்றினான் பரத். பரத் நடிப்புக்காக செய்த காதலை உண்மையென்று நம்பி பரத்தை காதலிக்க தொடங்கினாள் பிரியா. இந்த சந்தர்ப்பத்தை சரியாய் பயன்படுத்தி அரண்மனையின் அந்தரங்கங்களையும் மாற்றுவழி பாதைகளையும் பரத் இன்னும் விரிவாய் புரிந்து கொண்டான். போலீசுக்கும் அரண்மனை செக்யூரிட்டிக்கும் தெரியாமல் தன் அடியாட்களை சுலபமாய் உள்ளே நுழைத்து கற்பூரக்கல்லை கைப்பற்ற ஏற்பாடுகள் செய்தான். இதற்கிடையில் அரண்மனையில் வழிமாறிய சுரேஷ் குகையில் கால் போன போக்கில் வெளியே வர வழி தேடி அலைகிறான். அப்போது ஒரு சிறுவன் மட்டுமே நுழையக்கூடிய ஒரு பொந்து தென்படவே அதற்குள் நுழைந்த சுரேஷ் வெளியே வந்ததும் அவன் அரசுக்கு சொந்தமான அருங்காட்சியகத்துக்குள் நுழைந்திருப்பதை உணர்ந்தான். அருங்காட்சியகத்தில் எல்லா இடங்களும் இருட்டாய் இருக்க அதன் ஒரு மூலையில் உள்ள பூ வேலைப்பாடுள்ள பெட்டியிலிருந்து ஒளி ஒன்று வெளிப்பட சுரேஷ் அருகே சென்று பெட்டியை திறக்க அதற்குள் இருக்கும் கற்பூரக் கல்லிலிருந்து ஒளி வெளிப்பட அந்த வெளிச்சத்தில் பாதைகளை கண்டு தப்பிக்கலாம் என நினைத்து அக்கல்லை எடுத்துக் கொள்கிறான். சுரேஷ் தன் பாதைக்கு வெளிச்சத்துக்காக பயன்படும் என்று எடுத்த கல்லே ஜெயவர்ம மகாராஜாவுக்காக சைன மாந்திரிகர் ஒருவர் மந்திரித்து கொடுத்ததும் தற்போது புண்ணியகோடியின் கிரக நிலையை மாற்ற உதவப் போகிற கல்லும் ஆகும். சுரேஷ் கையில் இருக்கும் இந்த கல்லை தேடித்தான் அந்த 4 ரவுடிகள் தன் உயிரே போனாலும் கல்லை எடுத்துக்கொண்டுதான் போக வேண்டும் என்ற முடிவில் வந்துள்ளனர். ஒரு காலகட்டத்தில் புண்ணியகோடியின் பூஜைக்கு தேவையான அந்த கற்பூரக்கல் சுரேஷ் வசம்தான் உள்ளது என்பது அவரது ஆட்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் புண்ணியகோடிக்கு அதை தெரிவிக்க அவர் அந்த பையனை கொன்றாவது கல்லை எடுத்து வர உத்தரவிட்டார். எனவே சுரேஷை கொல்ல ஒரு பக்கம் அடியாட்களும் சுரேஷை பத்திரமாக தேடி கண்டுபிடிக்க காவலர்கள் ஒருபுறமும் தேடுகின்றனர். சுரேஷ் அந்த அடியாட்களிடமிருந்து தன்னையும் அந்த கற்பூரக்கல்லையும் காப்பாற்ற எப்படியெல்லாம் போராடினான், தன் புத்திசாலித்தனத்தால் எப்படி அந்த அடியாட்களை ஏமாற்றினான், தந்திரத்தால் எப்படி அவர்களிடமிருந்து தப்பித்தான் என்பதே நாம் சொல்ல போகும் கதை.